அல்ஹம்துலில்லாஹ் உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அதாவது சாராய கடையை மூடவே முடியாது. ஏன் அப்படின்னா தனிநபர் ஒழுக்கங்கிறது வேணும். தனி மனிதன் அவன் முடிவெடுக்காத வரை இது போன்ற விஷயங்களை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட முடியும், ஒழிச்சிட முடியும்னா கண்டிப்பா முடியவே முடியாது. 100 பேரை கிளீன் பண்றதுக்கு ஒரு இடத்துல விட்டுருக்கோம். அந்த இடத்துல இருக்கிறது 50 பேர் தான். ஆனா கிளீன் பண்றதுக்கு 100 பேர் இருந்தாலுமே அந்த இடம் சுத்தமா இருக்கணும்னா அந்த 50 பேரும் தனித்தனியா அந்த இடத்த சுத்தமா வச்சிருக்கணும்னு நினைக்கணும். அப்பதான் அந்த இடம் சுத்தமா இருக்கும். 50 பேர் தான் இருக்கிறான். ஆனா அவனுங்க இருக்கிற இடத்த கிளீன் பண்றதுக்கு 100 பேர் இருந்தாலும் அந்த இடம் சுத்தமா என்ன செய்யாது, இருக்காது. அதே மாதிரி சாராயம் குடிக்காம ஒவ்வொருத்தனும் தன் குடும்பத்தை, தன் பிள்ளைகளை நினைச்சு பார்த்து உழைக்கிற காசை பிள்ளைங்களுக்காக, குடும்பத்துக்காக செலவு பண்ண நினைக்கணும். அது அல்லாம அவன் குடிச்சுதான் சாவுங்கிறவன் குடிச்சுதான் சாவுவான். இவன் அப்படி குடிச்சுதான் சாவுன்னு நினைக்கிற இடத்துல சாராய கடையை முற்றிலும் மூட முடியுமானா மூட முடியாது. அப்படியே மூடிட்டாலும் திண்ணறி, டர்பண்டி இது எல்லாத்தையும் குடிச்சு சாவ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே செத்து தொலைறானுங்கன்னு சொல்லி சாராய கடையை கண்டிப்பா என்ன செய்யணும், மூடித்தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கு ஆட்சியில இருக்கக்கூடிய டிவிக்கேவை பெரும்பான்மையான மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எதற்காக தேர்வு செஞ்சாங்கண்டா அதுல மிக முக்கியமானது பெண்கள் அதிகமான எதிர்பார்ப்போட இருந்தாங்க. ஏன் சாராய கடையை அண்ணன் வந்தா மூடிடுவாரு அப்படின்னு சொல்லி நாம அவருக்கு வந்துதான் பார்க்கட்டுமே, கண்டிப்பா சாராய கடையை மூடுவாருன்னு ஒரு பெருங்கொண்ட நம்பிக்கை. ஏன்னா எத்தனையோ பெண்கள் இந்த குடிக்கக்கூடிய கணவனால, குடிக்கக்கூடிய சகோதரனால, தன்னுடைய பிள்ளையால மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. மிக பெருங்கொண்ட பாவங்கள் நடந்தேறுவதற்கு காரணமாக முதன்மையாக அமைகிறது இந்த போதையா இருக்கு. அப்ப இத முற்றிலுமாக மூடப்பட்டுரும் அப்படின்ற ஒரு எண்ணம் பெண்களுக்கு இருந்துச்சு, அதிகமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு மதுவிலக்குத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய டிவிகேல உள்ள விக்னேஷ் அவர் சொல்றாரு, சாராய கடையை மூடிட முடியுமான்னு கேட்கிறாரு. மூடிட முடியுமா? சாராய கடை எப்படி மூட முடியும்? அப்படி மூடிட்டா கள்ளச்சாராயம் வந்துடும், கஞ்சா வந்துடும், இப்படி நிறைய போதை வஸ்துக்கள் உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்ன காரணத்தை அவரும் சொல்லும் போது அவங்கள எதிர்பார்த்து தேர்வு செஞ்ச மக்களுக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றமும் மனவலியையும் தான் என்ன செய்யும், உருவாக்கி இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா சட்ட ரீதியாக நடக்கக்கூடிய சாராய கடையே மக்கள் மூட சொல்லும் போது சட்ட விரோதமா ஒருத்தன் சாராயம் காய்ச்சறான் மூடின பிறகுனா அவன் களத்தை பிடிச்சு முடிக்கணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். சட்ட ரீதியா நடக்கிற சாராய கடையே மூட சொல்றான். இதனால எவ்வளவு பெரிய கேடு நிகழ்ந்துகிட்டு இருக்கு. 4 பேர் நான் குடிப்பேன், என் சுதந்திரத்தை பறிக்காதுன்னா அவனெல்லாம் போட்டு கொல்ல வேண்டிய இடத்துல அரசாங்கம் என்ன செய்யணும், அவனெல்லாம் போட்டு நொறுக்கி தள்ளணும். அதை விட்டுட்டு அதற்கு இன்னைக்கு நாம ஒரு விளக்கம் கொடுக்குறோம் பாருங்க, மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா மது ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து போட்ட மக்களுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றம் தான், மனவழி தான்.